Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பட்டாணி புலாவ். இது வந்து ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் குள்ளார இது வந்து நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பட்டாணி புலாவ் வந்து நம்ம வந்து குக்கர்லயே பண்ணிடலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 2 மராட்டி முக்கு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். இந்த முந்திரி பருப்பு செவந்து வர டைமில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் ஒரு 80% வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாமே கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. இப்போ இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த ரைஸும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரைஸ் நல்லா வெந்து வரும்போது உதிர உதிராக நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இப்போ வாசத்துக்காக கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கலந்து விட்டாச்சு. தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. நான் வந்து 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் 3 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வரும்போது நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, 2 விசில் விட்டு நல்லா விசில் அடங்கிடுச்சு. வாவ், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்ம கிரீன் பீஸ் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பாருங்க, ரைஸ் நல்லா உதிர உதிரா சூப்பராக குக் ஆயிருக்கு. பாருங்க, நம்ம பட்டாணி புலாவ் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நல்லா ரைஸ்லாம் உதிர உதிரா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது வந்து ஒரு குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது கூட நம்ம வந்து நான்வெஜ் கிரேவி, வெஜ் கிரேவி எல்லாமே சூப்பராக இருக்கும். மஷ்ரூம், சிக்கன் பெப்பர் மசாலா, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவிஸும் நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.